முதல்ல திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு வழியாக விஜய் அந்த 118 அப்படிங்கிற எண்ணை கடந்து கூடுதலாக 2 எண்களை கூட பெற்றுவிட்டார். ஏன் இவ்வளவு பெரிய தாமதம்? ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆளுநர் எப்போது அழைப்பு விடுப்பார்? இந்த முறை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பதவிப்படுத்துகிற பாடுதான். சக்தி சக்தி ஆதிசக்தி பராசக்தி ஒரு தீய சக்தி இப்போது நட்பு சக்தி அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். திமுக கூட்டணி நின்று ஜெயித்தவர்கள் தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லாருமே திமுக ஓட்டு வங்கி சேர்ந்தது தான். ஸோ ஒரு தீய சக்தி நட்பு சக்தி ஆகிறது 2026 அரசியல் திருப்பம் அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிடலாம். ஆளுநர் இன்வைட் கொடுத்துருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி வேறு வழி இல்லை. டிடி குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனா ஆளுநர் மாளிகைங்கிறது புலனாய்வு முகமை கிடையாது. அது மீண்டும் வந்து புலனாய்வுத்துறை எதுவோ, அதாவது போலீஸ் துறை எதுவோ. தினகரனுடைய இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு பலர்லாம் கணிக்கிறாங்களா? அப்படி இருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? வழக்கறிஞரும் கூட. குதிரை பேரம் என்றால் ஒரே ஒரு எம்எல்ஏ தாங்க. கடத்தித்தாவல் தடை சட்டங்கிறது இன்னைய தேதிக்கு அது இனாபரேட்டிவ் தான். என்ன காரணம்னா விப்புங்கிற ஒன்று இஷ்யூ ஆனாதான் கட்சி தாவல்ங்கிற அந்த அஃபென்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அப்பவும் சபாநாயகர் தான் அதுல வந்து முதல் நடவடிக்கை எடுக்கணும். சபாநாயகர் பதவியும் இப்ப இல்லை. எனவே அதை வந்து எப்படி சொல்வதுங்கிறதே ஒரு பெரிய குழப்பம் தான். ராமசாமி மேய்ப்பனுக்கு தெரியாது. திருப்பி நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அதுல பெரிய பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் அதை வந்து நிரூபிப்பதற்கான இடம் வந்து ஆளுநர் மாளிகை அல்ல. ஏன்னா கவுண்டர் கிளைம் இருக்கும். ஒரு கிளைம் இருக்கும், ஒரு கவுண்டர் கிளைம் இருக்கும். ஆளுநர் என்ன அவரு எப்படி அவரு டிஐஜியாக செயல்படுவாரா இல்லைன்னா டிஜிபியாக செயல்படுவாரா? சோ அப்ப இது வந்து விஜய்க்கு தடையா இருக்காரு. முதலமைச்சராவது உறுதி அழைப்பு வந்துடும். விஜய்க்கு இது தடையல்ல. ஆளுநர் வேற ஏதாவது காரணம் சொல்றாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். காரணம் சொல்ல ஏதாவது முஸ்தீபுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த ஜெம் கிளிப்பு சரியா போடல. ஒரு பக்கத்துல ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. லேசா மடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம்ல. ஏன்னா ஆளுநருக்கு மேண்டமஸ் கிடையாது, பிரசிடென்ட்டுக்கு மேண்டமஸ் கிடையாது. காரணம் சொல்வதுன்னா என்ன காரணம் வேணாலும் சொல்லலாங்க. நியாயமாக பார்த்தால் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியவே கூப்பிடலாம். அவங்க அப்படியே வந்து தவறு காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்த்து அந்த லெட்டர்ல பிழை இருந்தா கூட ராமசாமி மையப்பனுக்கு தெரியும். எத்தனையோ முறை திருத்தப்பட்ட அபிடவிட் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம். சிஜேஏ கூட பல நேரங்களில் அபிடவிட் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம அபிடவிட்டை நமக்கே திருப்பி கொடுப்பாங்க. நம்மளே கூட கிளையண்ட் வந்து தவறு பண்ணியிருந்தாருன்னா அமெண்டட் அபிடவிட் சப்மிட் பண்றோம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிக்குவோம். அதனால அது ஒரு டிவிக்கே கொடுத்த லெட்டர்ல தப்பு இருக்கு அப்படின்னு ஆளுநர் சொல்றதெல்லாம் அது ஏற்புடையதே அல்ல. தாராளமாக தப்பு இருந்தா சுட்டி காட்டி வேற ஒரு லெட்டர் வாங்கிக்கலாம். அப்ப இது எந்த இடத்துல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுங்க? காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுன்னு சொன்ன இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. விஜய்க்கு அந்த அரசியல் நுண்மான் நுழைவுலம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை உடனடியாக சேர்த்து கடிதம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவே கிளைமை கொண்டு போயிருக்கலாம். வேற எந்த பார்ட்டியும் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டும் காட்டல. அப்போ கவுண்டர் கிளைம் இல்லை. அதுல ஆளுநருக்கு வேற வழி இல்லைங்கிற ஒரு நிலைமை நோக்கி போயிருக்கோம். சரி, திருமா வந்து இவ்வளவு லேட்டா இன்னைக்கு கொடுக்கறதா அவர் நேரத்தையே கொடுக்கலாம்ல. ஏன் திருமாவுக்கு வந்து இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது? அதற்குள்ள எவ்வளவோ விஷயங்கள். அவர் துணை முதல்வர் பதவி கேட்கிறாரு, சிதம்பரத்தை ரிசைன் பண்ணி அதையும் கேட்கிறாரு, திருச்சி கிழக்குல பொது வேட்பாளராக நிற்க போறாரு. திரு வன்னியரசு இன்னைக்கு காலையில அவர் முதலமைச்சராக கூட ஆகலாம் அப்படின்னு நேற்று திருமா காலம் அப்படின்லாம் எழுதுனாங்க. ஏன் இவ்வளவு ஒரு ஆலோசனை, இவ்வளவு பேச்சுகள், தகவல்கள் உலா வந்த பிறகு இப்படி நிபந்தனையற்ற ஆதரவுன்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க? அதான் நான் சொன்னது, பதவிப்படுத்தும் பாடு. தீய சக்தி நட்பு சக்தி. அவங்கள பொறுத்த வரைக்கும் தீய சக்தி டிவிக்கே தானே, நட்பு சக்தியா மாத்திட்டாங்க. அப்ப பதவின்னு வரும்போது என்ன வேணாலும் செய்வாங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மீண்டும் மீண்டும் அதுல நிரூபிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் மயமாக்கப்படுகிறார்கள். இல்ல அரசியல் பார்வையாவது கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அருவருப்படைவாங்க. சரி, இதுக்கு தானங்க நம்ம அரசியலே வேண்டாம்னு நினைச்சோம் அப்படின்னா அவங்களோட பழைய ஸ்ட்ரென்த் தான், பழைய தாட்டு தான் இப்ப மீண்டும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சரி, நம்ம முன்னுதாரணமா இருக்கணுங்க. 2026 ஆகி போச்சு. முன்னுதாரணமா இருக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு திருமாவுக்கு? நட்சத்திர விடுதலை போய் உட்கார்ந்துட்டு எதுக்கு அவர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு? அப்போ மக்கள் தலைவரா இல்லையா? அவங்க ஆபீஸ் இருக்குல்ல, அங்க பேச வேண்டியதானே. எதுக்கு திடீர்னு காணாம போறாரு? அப்ப பேரம் படியலன்னு இப்ப கொடுத்துருக்கிறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இது அவமானங்க. அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தலைவர். அவர் எத்தனையோ வருடம் தாண்டி வந்துறாரு. எனக்கு இளைஞரா இருந்த காலத்துல இருந்து தெரியுங்க. திட்டக்குடியில் நாங்க கூட்டம் போடும்போது ரொம்ப இளைஞர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அதுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து திருப்பி டீகிரடேஷன். நம்மளோட அரசியல் வந்து ரொம்ப தரம் இறங்குதுங்கிறதுக்கான உதாரணமா மாறிடும். திரும்ப அதுல பலியாயிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல. சிபிஎம் எடுக்கிற முடிவு தான் ஏன் முடிவுன்னு சொன்னாரா இல்லையா திருமாவளவன்?
அப்ப அவங்க முடிவு எடுத்த பிறகு இவரும் அதே முடிவு எடுக்க வேண்டியதாரு. நேத்தே கொடுத்துருக்கலாமே, இவ்வளவு பெரிய டிராமா தேவையில்லையே. சரி, நாளைக்கு வந்துங்க எல்லாம் நாளையோட வந்து இந்த அரசு இல்ல அப்படிங்கிறது, நடப்பு அரசு இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு பிறகு ஒரு அரசு அமைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் வாட் எவர் இட் இஸ், May 10ங்கிறது ஒரு டேட். அப்ப அதுக்குள்ள கொடுக்கறதுல திருமாவுக்கு இன்னைக்கு கொடுக்கறது நேற்றுக்கு கொடுக்கறதுல எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காலையில ஏன் வன்னியரசு எல்லாருக்கும் நண்பருங்க, நம்ம எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல அவரோட கலந்துருக்கிறோம். எதற்காக வன்னியரசு காலையில முதலமைச்சராவதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது? தகுதி இருக்குன்னு சொல்லலாங்க. தம்பி தமிழரசன் கூட முதலமைச்சர் தகுதி இருக்குல்ல, இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தகுதி இருக்கு. அது வேற விஷயம். வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இப்ப ஆக போறீங்கன்னு அர்த்தம். அடிப்படையில வந்து இப்ப விஜய் என்பவர் அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக, தனிப்பெரும் கட்சியாக இந்த இன்வைட்டை கேட்கல. ஏன்னா அவரே இப்ப கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அப்படின்னா ஒரு வகையில நல்லதுதான். ஒரு கன்சென்சஸ் அடிப்படையில் தான் இனிமேல் வந்து ஆட்சி நடத்த முடியும். எல்லா கட்சிகளையும் கலந்து ஐயுஎம்எல்ஏ கடைசி நேரத்துல எதிர்பாரா திருப்பமா ஒரு ஆதரவு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக சொல்லாமல ஆதரவு கொடுத்துருப்பாங்க ஐயுஎம்எல்ஏ. ஏன்னா அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இன்றைக்கு இருப்போம், நேற்றுக்கு இருந்தோம், நாளைக்கு இருப்போம், நாளை கழிச்சு இருப்போம்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுல வந்துங்க எல்லா கட்சிகளுமே காங்கிரஸை தவிர மத்த எல்லாமே வந்து வெற்றிக்கு பிறகு வந்து திமுக தலைவரை போய் பார்த்தவங்க தான். திமுக தலைவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. இப்ப இவங்க எல்லாரும் அதே ஸ்டாண்ட்ல தானே போறாங்க. அப்ப இது ஒரு வகையில பார்த்தா திமுக பங்கு பெறுகிற அல்லது வெளியில் இருந்து ஆதரவு தருகிற ஒரு அரசு, அவ்வளவுதானே. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், மைனாரிட்டி கவர்மெண்ட்.